வணக்கம். ஒரு மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ஜெனிஃபர் ஆனந்தகிருஷ்ணன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு மீதான விசாரணை ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. அமலாக்கத்துறை அவகாசம் கேட்டதை அடுத்து உச்சநீதிமன்றம் ஆணை. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மாயத்தேவன்பட்டியில் பட்டாசு ஆலையில் வெடி விபத்து. 2 உயிரிழந்த நிலையில் ஆலையின் போர்மேன் கைது. டிஎன்பிஎஸ்சியில் நெடுஞ்சாலைத்துறை உதவியாளர் பணியிடத்திற்கு 180 பேர் தேர்வு. 10 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சுதந்திர தினத்தையொட்டி நாளை ஆளுநர் தரும் தேநீர் விருந்தில் கலந்து கொள்ளும் அதிமுக. முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், பெஞ்சமின் கலந்து கொள்ள உள்ளனர். சுதந்திர தினத்தன்று பாஜக வாகன பேரணி நடத்துவதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி. தேசிய கொடியின் கண்ணியம் குறையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் அறிவுரை. தமிழ்நாட்டில் அரசின் பாடப்புத்தகங்கள் விலை உயர்வுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். 40 விழுக்காடு வரை உயர்த்தப்பட்ட விலையை உடனடியாக திரும்பப் பெறவும் வலியுறுத்தல். திருச்சி காவல் கண்காணிப்பாளர் குறித்து அவதூறு கருத்து பதிவிட்ட வழக்கில் நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு. அவதூறு கருத்து பதிவிட்ட 17 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்த திருச்சி தில்லை நகர் போலீசார். தமிழகத்தை புறக்கணிப்பதாக கூறி மத்திய அரசை கண்டித்து பல இடங்களில் மதிமுக போராட்டம். சென்னையில் வைகோ பங்கேற்பு. வேலூர் சிறையிலிருந்து எழும்பூர் அழைத்து வரப்படுகிறார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான ரவுடி நாகேந்திரன். காவலில் எடுத்து விசாரிக்க சென்னை போலீசார் திட்டம். ஆரணி அருகே சாலையில் சென்ற கார் மீது திடீரென முறிந்து விழுந்த மரம். 2 பெண்கள் உட்பட காரில் இருந்த 3 பேர் காயங்களுடன் மீட்பு. தஞ்சாவூர் மாவட்டம் பாப்பாநாட்டில் காதலியை நண்பர்களுடன் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த காதலன். சிறுவன் உள்பட 4 பேரை கைது செய்து விசாரணை. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் உள்ள ரிசார்ட்டில் பயிற்சிக்காக சென்ற ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி மாணவி சந்தேக மரணம். உரிய விசாரணை நடத்த வேண்டும் என குடும்பத்தினர் கோரிக்கை. சுதந்திர தினத்தை ஒட்டி சென்னையிலிருந்து கோவை, தூத்துக்குடி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல விமான கட்டணங்கள் உயர்வு. மதுரைக்கு 11,000 ரூபாய் வசூலிக்கப்படுவதால் பயணிகள் அதிர்ச்சி. விருதுநகரில் பட்டாசு ஆலை ஒன்றில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 2 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மாயத்தேவன்பட்டியில் உள்ள ஜெயந்தி என்ற பட்டாசு ஆலையில் ரசாயன மூலப்பொருட்களை லாரியிலிருந்து இறக்கும் பணி நடைபெற்றது. அப்போது எதிர்பாராத விதமாக மூலப்பொருட்கள் இடையே ஏற்பட்ட உராய்வு காரணமாக வெடி விபத்து ஏற்பட்டது. இதில் புலிக்கட்டி மற்றும் கார்த்தி என்ற தொழிலாளர்கள் நிகழ்விடத்திலேயே உடல் சிதறி உயிரிழந்தனர். மேலும் 2 தொழிலாளர்களின் நிலை என்ன ஆனது என தெரியவில்லை என்று கூறப்படுகிறது. குடோன் மற்றும் லாரி முற்றிலும் உருக்குலைந்ததால் மீட்பு பணியில் சிக்கல் நீடிப்பதாக தெரிகிறது. மீட்பு பணி நிறைவடைந்த பிறகே எஞ்சிய 2 தொழிலாளர்களின் நிலை குறித்து தெரியவரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பட்டாசு ஆலையின் கண்காணிப்பாளரான பாலமுருகன் என்பவரை காவலர்கள் கைது செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மயிலாடுதுறை அருகே பாலம் கட்டுவதற்காக தோண்டப்பட்ட குழியில் விழுந்த இளைஞர் தலையில் கம்பி குத்தி பரிதாபமாக உயிரிழந்தார். மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர் செல்லும் நெடுஞ்சாலையை அகலப்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. இதற்காக இளந்தக்குடியில் சாலையோரம் தோண்டப்பட்ட பள்ளங்கள் மூடப்படாமலும் எச்சரிக்கை பலகை இல்லாமலும் இருந்துள்ளன. இந்நிலையில் அவ்வழியாக நேற்றிரவு 11 மணிக்கு இருசக்கர வாகனத்தில் சென்ற மணிகண்டன் என்ற இளைஞர் நிலை தடுமாறி பள்ளத்தில் விழுந்தார். அப்போது பால கட்டுமான பணிக்காக அமைக்கப்பட்டு இருந்த கம்பியில் மணிகண்டனின் தலை குத்தியதில் அவர் அதே இடத்தில் உயிரிழந்தார். இந்நிலையில் எச்சரிக்கை பலகை வைக்காத நெடுஞ்சாலை நிர்வாகத்தை கண்டித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
சுதந்திர தினத்தை ஒட்டி நாளை ஆளுநர் தரும் தேநீர் விருந்தில் அதிமுக கலந்து கொள்ளும் என்று கூறப்பட்டுள்ளது. சுதந்திர தினத்தை ஒட்டி நாளை ஆளுநர் மாளிகையில் அரசியல் கட்சிகளுக்கு தேநீர் விருந்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனை திமுக கூட்டணி கட்சிகளான விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இடதுசாரிகள், மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்டவை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளன. இந்நிலையில் ஆளுநரின் தேநீர் விருந்தில் அதிமுக கலந்து கொள்ளும் என்று கூறப்பட்டுள்ளது. அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார் மற்றும் பெஞ்சமின் கலந்து கொள்ள உள்ளனர். ஏற்கனவே 2 முறை திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணித்த போதும் அதிமுக கலந்து கொண்டது. இந்நிலையில் நாளை ஆளுநர் வழங்கும் தேநீர் விருந்தில் கலந்து கொள்வது தொடர்பாக திமுக இதுவரை தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவிக்காத நிலையில் அதிமுக பங்கேற்க உள்ளதாக குறிப்பிடத்தக்கது. செய்திகளை தொடர்ந்து 1 நிமிட செய்தி தொகுப்புகளாக தற்போது பார்க்கலாம். பள்ளி பாடப்புத்தகங்களின் விலை உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 39 மாத திமுக ஆட்சியில் 6 வயது முதல் 60 வயது வரை வயது பேதமின்றி அனைவரையும் கடனாளியாக்கும் வகையில் வரி சுமத்தப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட தாலிக்கு தங்கம், விலையில்லா மடிக்கணினி திட்டங்களை நிறுத்திவிட்டு அந்த நிதியை நிபந்தனையுடன் கல்வி உதவித்தொகையாக வழங்கி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான பாடப்புத்தகங்களின் விலை உயர்த்தப்பட்டிருப்பதற்கு இபிஎஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த விலை உயர்வு தனியார் பள்ளி மாணவர்கள் மட்டுமின்றி போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் இளைஞர்களையும் பாதிக்கும் என கூறியுள்ள இபிஎஸ், ஏற்கனவே கடுமையான விலைவாசி உயர்வால் மக்கள் அவதிப்பட்டு வரும் நிலையில் எரிகிற தீயில் எண்ணெய் ஊற்றுவது போல் பாடப்புத்தகங்கள் விலை உயர்வு இருப்பதால் அதை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். அண்மை செய்தி. தமிழகத்தில் 18 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல், தேனி, மதுரை, தென்காசி, நெல்லை போன்ற மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு ஆகிய மாவட்டங்கள் உட்பட மொத்தம் 18 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. திண்டுக்கல், தேனி, மதுரை, தென்காசி, நெல்லை உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் சுமார் 25,000 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய வகையில் 15 புதிய தொழில் திட்டங்களுக்கு தமிழ்நாடு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழ்நாடு அமைச்சரவையின் 16வது கூட்டம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் புதிய தொழில்கள் தொடங்குவதற்கான 15 முதலீட்டு திட்டங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. ஆட்டோமொபைல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், உணவு பதப்படுத்துதல், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, உதிரி பாகங்கள் மற்றும் மின்கல உற்பத்தி துறைகளில் 15 நிறுவனங்கள் 44,125 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டன. அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் தங்கம் தென்னரசு, உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை தொடர்ந்து புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். ஏறத்தாழ 44,125 கோடி ரூபாய் முதலீட்டிற்காக 15 முதலீட்டு திட்டங்களுக்கு இந்த அமைச்சரவை ஒப்புதலை தந்திருக்கிறது. ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த முதலீட்டு திட்டங்களினுடைய அடிப்படையில் ஏறத்தாழ 24,700 நபர்களுக்கு புதிதாக வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தூத்துக்குடி மாவட்டத்தில் சன்டாக் நிறுவனம் 1,114 பேர் வேலைவாய்ப்பை பெறும் வகையில் 21,340 கோடி ரூபாயை முதலீடு செய்கிறது. காஞ்சிபுரத்தில் மெகஸ் எலக்ட்ரானிக்ஸ் 2,200 கோடி முதலீட்டில் 2,000க்கும் அதிகமானோருக்கு வேலை வழங்கக்கூடிய திட்டத்தை தொடங்குகிறது. ஈரோட்டில் மில்கி மிட்ஸ் நிறுவனம் உணவு பதப்படுத்தும் தொழிலில் 1,777 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறது. இதன் மூலம் சுமார் 2,000 பேர் வேலைவாய்ப்பு பெறுவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் லோகன் கிரீம்டெக் நிறுவனம் 1,597 கோடி ரூபாய் முதலீடு செய்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர யூபிஎஸ் மற்றும் அஸ்ட்ராஜெனிகா ஆகிய 2 நிறுவனங்கள் அவர்களது மையத்தை விரிவாக்கம் செய்வதற்கான ஒப்புதலும் அமைச்சரவை கூட்டத்தில் அளிக்கப்பட்டது. 3 முக்கியமான கொள்கைகளுக்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது.
தமிழ்நாடு நீரேற்று புனல் மின் திட்டம், தமிழ்நாடு சிறு புனல் மின் திட்டங்கள், தமிழ்நாடு காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்களுக்கான புதுப்பித்தல் மற்றும் ஆயுள் நீட்டிப்பிற்கான கொள்கைக்கும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த வின் ரீபவரிங் காற்றாலைகளை புதுப்பிக்கக்கூடிய இந்த கொள்கையின் மூலமாக ஏறத்தாழ 25% மின் உற்பத்தி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கும். அது மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய பாகங்களை எல்லாம் புதிதாக மாற்றக்கூடிய ஒரு கொள்கை. மின் ரிஃபர்பிஷ்மெண்ட் அந்த அடிப்படையில் பார்த்தால் அப்படி செய்வோம் என்று சொன்னால் 10% மின் உற்பத்தி அதில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. காற்றாலை புனரமைப்பின் மூலம் காற்றாலை மின் உற்பத்தி மேலும் 25% அதிகரிக்கும் என்றும் மின் கட்டமைப்பில் 50% பசுமை மின் உற்பத்தி என்ற இலக்கை அடைய வழிவகை செய்யும் என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது.